அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக வெஜிடேபிள் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெஜிடேபிளே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வெஜிடேபிள் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடேபிள் எடுத்துருக்கேன்னா, கோஸு, பீட்ரூட்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக மல்லிக்கீரை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பஜ்ஜி மிக்ஸு அதையுமே சேர்த்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அந்த கோஸு பீட்ரூட்டில் உள்ள தண்ணியிலே வந்து இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரே தடவையாக தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக நான் காட்டுற அளவுக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். பிணைஞ்சி எடுத்துக்கிட்டு எண்ணெய் சூடானாலும் அதில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் நம்ம வெஜிடேபிள் சேர்த்துருக்குறோங்கிறதே பிள்ளைங்களுக்கு தெரியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம். பஜ்ஜியும் சுட்டு முடிச்சிட்டேன். இஃப்தார் டைமும் வந்துருச்சு, வச்சாச்சு. இப்போ இன்னொரு டிஷ்ஷும் பார்த்துடலாமா? துவையல். நோம்பு கஞ்சினாலே இந்த துவையல் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் கஞ்சியை குடிக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஓட்டிட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கறிவடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்துட்டா கசக்கும். அதையுமே வந்து வெறும் பேன்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கறிவடகம் சம்பால் ரெடி. கஞ்சிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பசங்களும் இல்லை, அதனால இதோடய முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.